அம்மா அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குதும்மா. ஏதாவது சாப்பிடலாம் போல இருக்குமா? வீட்ல சாப்பிட ஏதாவது இருக்குதாம்மா? எனக்கு ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கே. ஆமாண்டி பிங்கி, எனக்கும் தான். இந்த 5 மணி 6 மணி ஆனாலே ஏதாவது ஒண்ணு சாப்பிடணும் போலே இருக்கும். எனக்கும் அப்படித்தான் இருக்கு. என்ன? ஆமா அத்தை, எனக்கு கூட ஏதாவது சாப்பிடலாம் போல இருக்கு தெரியுமா? வீட்டுலயும் சிப்ஸு மிக்சரு எல்லாம் காலி ஆயிருச்சு. என்ன பண்றது? இந்த அருண் வர்றானான்னு பாப்போம். இல்ல நான் இந்த பக்கத்து கடையில வேணா போய் ஏதாவது வாங்கிட்டு வர்றேன். அட, இந்த வாசல்ல ஏதோ சத்தம் கேட்க. நம்ம அருண் தான் வந்துட்டானோ? பிங்கி, நீ போய் பாரு. உங்க அப்பா வந்த மாதிரில சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு. பிங்கி, ஒன்னதான். ஆமாம்மா, நான் தான் வந்துட்டேன். என்ன, உங்க எல்லாருக்கும் இப்ப ஏதாவது சாப்பிடணும் போல இருக்குமே? எனக்கு நல்லா தெரியும், உங்க எல்லாத்துக்கும் சாயங்காலம் ஆனாலே ஏதாவது சாப்பிடணும் போல ஆயிரும். அதனாலதான் உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு இதை நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னன்னு சொல்லுங்க. என்னத்தடா வாங்கிட்டு வந்த நீ? சும்மா வந்துகிட்டு என்னதை வாங்கிட்டு வந்த? ஒழுங்கா காட்டு. எனக்கும் ஏதாவது சாப்பிடலாம் போலதான் இருக்கு. என்ன வாங்கிட்டு வந்த நீ? காட்டு பாப்போம். அம்மா, நான் காட்டுவேன். ஆனா நான் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க எல்லாரும் அதை பிரிக்கணும். எனக்கு வேற அர்ஜென்ட்டா ரெஸ்ட் ரூம் போகணும், அவசரமா வருது. அதுக்குள்ள இந்த பாத்தீங்களா, நான் ஃப்ரூட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸ்ட்ராபெரி ஃபிளேவர். அதுவும் உள்ள பத்திரமா வைங்க. பிங்கி, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறமா தான் இதை பிரிக்கணும் கண்டிப்பா. சரியா? நான் வந்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும். நான் வந்ததுக்கு அப்புறம். அட, ஃப்ரூட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? அட, ஸ்ட்ராபெரி ஃபிளேவர் வேற. எங்க எல்லாத்துக்கும் ரொம்ப வேற பிடிக்கும். ஆமா ஆமா, எனக்கு தெரியும் நல்லா. உங்க எல்லாத்துக்கும் தான் இந்த ஃப்ரூட் எல்லாம்னா ரொம்ப பிடிக்குமே. அதான் நானும் வாங்கிட்டு வந்தேன். ஆனா நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க எல்லாரும் கண்டிப்பா பிரிக்கணும். அம்மா அம்மா, இந்த ஃப்ரூட் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம், பேசாட்டு பிரிச்சுருவோம்மா. பிரிச்சு நம்ம எல்லாரும் ஒண்ணு மட்டும் சாப்பிடுவோம். அப்பா வந்ததுக்கு அப்புறமா அப்பாக்கு மிச்சத்தை நம்ம கொடுத்துடலாமா? பாட்டிக்கு ஒண்ணு, அப்புறமா என்ன பப்ளி, உனக்கும் ஒண்ணு. அம்மா, நீங்களும் ஒண்ணு சும்மா சாப்பிடுங்க. அதான் அப்பா வந்துருவாங்கல்ல, நம்ம அதுக்குள்ள எடுத்துக்கலாம். அப்புறம் எனக்கு ஒண்ணு. அடுத்து அம்மா அம்மா சும்மா சாப்பிடுங்கம்மா, நல்லாதான் இருக்கும், டேஸ்டா இருக்கும். ஃப்ரூட்டெல்லா ஃப்ரூட்டெல்லா. ஏ, மிச்சத்தை வேணா நம்ம மேல வச்சிருவோம். வச்சாச்சு. அட பிங்கி, இந்த ஃப்ரூட் எல்லாம் ரொம்ப டேஸ்டா தான் இருக்கும் போலயே. மிச்சத்தை மேல வச்சிட்டியா? சரி, ஆளுக்கு ஒண்ணு மட்டும் சாப்பிட்டுக்கிருவோம். ஆனா சாப்பிட்டது ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா அத்தே, எனக்கு கூட இது ரொம்ப பிடிச்சிருக்கு. பெசாட்டு நம்ம எல்லாரும் இன்னும் ஒண்ணும் எடுத்து சாப்பிடுவோமா? ஆளுக்கு. ஆமாம்மா, எனக்கும் இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் ஒண்ணு சாப்பிடுவோம். மிச்சத்தை அப்பாக்கு வச்சிடலாம். ஐ, எனக்கு ஒண்ணு வேணும், எனக்கு ஒண்ணு வேணும். இன்னும் ஒண்ணு, எனக்கும் ஃப்ரூட் எல்லாம் வேணும். ஆமா ஆமா பிங்கி, அந்த ஃப்ரூட் எல்லாம் எடு. நம்மளும் ஒண்ணு ஆளுக்கு ஒண்ணு சாப்பிட்டுக்குருவோம். சரி சரி, இன்னும் நிறைய தான் இருக்கு. நம்மளும் ஆளுக்கு ஒண்ணா எடுத்து சாப்பிடுவோம். பாட்டிக்கு ஒண்ணு. என்ன பப்ளி, நீயும் சாப்பிடு. அம்மா இந்தாங்க, நீங்களும் ஒண்ணு சாப்பிடுங்க. அப்புறம் எனக்கும் ஒண்ணு. மீதி இன்னும் 3 இருக்கு, பாத்துக்கிறோம். அவங்க வந்ததுக்கு அப்புறம் அப்பாக்கு இத கொடுத்துக்கலாம். அப்பா வந்ததும் இது அப்பாக்குன்னு சொல்லி நம்ம கொடுத்துடலாமா? சரியா? சரி. ஏய் பிங்கி, மிச்சத்தை தூக்கி மேல வச்சிரு. அப்பதான் அப்பாக்கும் அது சரியா இருக்கும். சரியா? நம்ம இந்த சாக்லேட்டை சாப்பிடலாம். இந்த ஃப்ரூட் எல்லாம் எவ்வளோ டேஸ்டா இருக்கு. இந்த ஃப்ரூட் எல்லாம் மாதிரி வேற சாக்லேட் நான் சாப்பிட்டதே இல்லை. இருக்கிற மீதியும் சாப்பிட்டுருவோமா நம்ம? ஆமா பாட்டி, எனக்கும் அந்த ஃப்ரூட் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. மீதி இருக்கிற 2ஐயும் நம்மளே சாப்பிட்டுருவோமா? ஆமா பவ்லி, பெசாட்டு மீதி இருக்கிற 2ஐயும் நம்மளே சாப்பிட்டுருவோம். ஆமா, எடுங்க எடுங்க, நம்மளே ஆளுக்கு பாதி பாதியா சாப்பிட்டுருவோம்.
எவ்வளோ டேஸ்டா இருக்கு இந்த ஃப்ளேவர். இந்த ஃப்ரூட்டெல்லாம் இருக்கிற மற்ற எல்லாத்தையும் நம்ம ட்ரை பண்ணணும். நான் ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு வந்துட்டேன். என்ன பிங்கி பப்ளி என்னது இது? ஃப்ரூட் எல்லாம் இப்படி கிடக்கு. என்ன ஒண்ணு கூட இல்ல. எங்க போச்சு எல்லாம்? என்ன பிங்கி, என்ன பப்ளி, நீ சரிஞ்சு வேற கிடக்க. எங்க போச்சு எல்லா ஃப்ரூட் எல்லாம்? எனக்கு ஒண்ணு கூட வைக்கலையா நீங்க? ரெஸ்ட் ரூம் தானடா போயிட்டு வரேன்னு போனேன். இந்த அந்த பக்கத்து வீட்டு பங்கச்சு இருக்கால, அவ என்னை ஒரே கூப்பிட்டுக்கிட்டே வேற இருந்தா. என்னன்னு தெரியல. நான் போய் அவளை என்னன்னு பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். என்ன ஏம்மா சைலஜா, நீ அவனுக்கு அந்த ஃப்ரூட்டெல்லாம் அவ எடுத்து கொடு. என்னங்க நீங்க அதுக்குள்ள வந்துட்டீங்களோ? சரி, நான் இந்த உளுந்தெல்லாம் வேற ஊற போட்டிருந்தேன், அதை வேற மாவாட்டணும். சரி, நான் போய் மாவாட்டி வச்சுட்டு இப்போ உடனடியா நான் இப்போ வந்துடுறேன். ஆமா அப்பா, எனக்கு கூட ஹோம்ஒர்க் எல்லாம் நிறைய பண்ண வேண்டியது இருக்கு. அப்பா, எனக்கு கூட எங்க சயின்ஸ் மிஸ் எனக்கு ஆக்டிவிட்டி ஒர்க் கொடுத்துருக்காங்க, நான் போய் பண்ணணும். ஆமா பசங்களா, முதல்ல ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சிடும். என்னது, அம்மா பங்கஜத்தை பார்க்க போது இவங்க ஹோம்ஒர்க் பண்ண போறாங்களா? வாங்கிட்டு வந்த ஃப்ரூட் எல்லாம் எனக்கு ஒண்ணு கூட மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் நீங்களே சாப்பிட்டுட்டு எனக்கு மிச்ச கவரையாடா வச்சிருக்கீங்க நீங்க.